வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் டாக்டர்? இன்னைக்கு பூண்டை அடிப்படையாக வச்சு பூண்டு தேங்காய் பால் பானம் அப்படின்னு ஒன்று செய்ய போகிறோம். வழக்கமாக நம்ம பூண்டு அதிகமாக உணவில் பயன்படுத்தினாலும் இந்த பானத்தில் ஒரு சிறப்பு குணம் உண்டு. என்னென்னா, இந்த பூண்டை தேங்காய் பாலில் போட்டு வேக வைக்க போகிறோம். தேங்காய் பாலில் பூண்டை போட்டு வேக வைக்கும்போது இந்த பூண்டில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாமே தேங்காய் பாலில் இறங்கி நிற்கும். தேங்காயில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாமே அந்த பூண்டில் சேர்ந்து ஒரு உடம்பை பலப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு நிலைக்கு போகும். அதில் நம்ம பனை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு அழகான பானமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டாக்டர், பொதுவாக அந்த தேங்காய் பால் அதிகமாக நம்ம அந்த நெருப்பில் வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எப்படி டாக்டர்? இது ரொம்ப அதிகமான தீ நம்ம போட போகிறதில்ல, ரொம்ப இளம் தீ. இப்போ கேஸ் அடுப்பில் வச்சாங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சு மெதுவாக வேக வைக்க போகிறோம். இப்படி இந்த பூண்டோடு போட்டு இந்த தேங்காய் பால் போட்டு வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் ரொம்ப நேரம் தீ இதில் சேர வேண்டிய அவசியமும் இல்லை. இது மாதிரி சேர்ந்து இதை அடுப்பை விட்டு உடனே இறக்கிற போகிறோம். இறக்கின பிறகு இந்த பனை வெல்ல கரைசலை பாகு மாதிரி பண்ணி இதோட கலந்து கடைஞ்சி அதுக்கப்புறம் தேன் கலந்து பருக போகிறோம். டாக்டர், இந்த ரெசிபியில் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய என்னென்ன குணநலன்கள் இருக்குது டாக்டர்? இதில் கர்ப்பப்பையை பலப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜில் நாம் இந்த பானம் உதவியாக இருக்குது. எப்படி அப்படின்னாச்சுன்னா, உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கழிவு, நீங்கள் நேற்று கூட கேட்டீங்க ஒரு கேள்வி, இந்த மாதிரி கட்டிகள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அப்போது அந்த உடம்பில் உள்ள நச்சு கிருமிகள், இப்போது அன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது அன்னைக்கு அந்த உணவு வெளியேறும் போதே அதோடு சேர்ந்தே வெளியேறிடும். சில விதமான காரணங்கள்னால, அதாவது குடலினுடைய இயக்கம் சீராக இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி சீரண நீர்கள், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் போதுமான அளவுக்கு சுரக்காமல் இருக்கிறது, அந்த உணவு முழுமையாக செரிமானமாகாமல் அந்த செரிமானமாகாத உணவு வயிற்றிலே தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால நச்சு கழிவுகள் அதிலேருந்து உற்பத்தியாகி அது உடம்பில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இது பலவிதமான கட்டிகளை ஏற்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைக்கிறதுக்கும் அது வழிவகை செய்கிறது. அந்த மாதிரியான நச்சு கழிவுகள் அத்தனையுமே உடம்பை விட்டு நீங்கிறதுக்கு, அது நச்சு நீராகவும் இருக்கலாம் அல்லது நச்சு காற்றாகவும் இருக்கலாம். நச்சு நீரையும் நச்சு காற்றையும், அதாவது டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய காற்று மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு முதன்மையான பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா அது பூண்டு தான். இது எந்த விதத்தில் கர்ப்பப்பையை பலப்படுத்துது அப்படின்னாச்சுன்னா, இந்த கழிவுகள் எல்லாமே நிச்சயமாக போய் எல்லா தசைகளையும் பாதிப்படைக்கிற மாதிரி கர்ப்பப்பையை அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இப்போ அந்த கர்ப்பப்பையை பலவீனப்படுத்தி அதில் கட்டிகள் ஏற்படுறதுக்கும் பூப்பு சுழற்சியில் மாறுபாடு ஏற்படுத்துறதுக்கும் வழிவகை செய்யுது. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு முதன்மையான பொருள் அந்த பூண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த பூண்டில் இருக்கக்கூடிய உள் ஊட்டச்சத்துக்கள், இதில் நிறைய விதமான உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான தாவர வேதிப்பொருட்கள் இருக்குது. வைட்டமின் சிலாம் நிறைய இருக்குது. இதில் இந்த மாதிரியான நல்ல பொருட்கள், நல்ல குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூண்டு அடுத்தபடியாக கர்ப்பப்பையை பலப்படுத்துது. முதல்ல கழிவுகளை நீக்கி கர்ப்பப்பைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு இதில் உள்ள உள் ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்குது. நம்ம கர்ப்பப்பை பலப்படுத்துறதுனா பல நிகழ்ச்சிகளை நம்ம உளுந்து இந்த மாதிரி பருப்பு வகைகளை சொல்லியிருக்கோம். ஆனால் பூண்டு கர்ப்பப்பையை பலப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இதில் சொல்கிறோம். இது இந்த உடம்பில் கர்ப்பப்பையிலிருந்து சுரக்கக்கூடிய மாதிரியான சில ஹார்மோன்களை தன்னாலாவே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால கர்ப்பப்பையினுடைய வேலைப்பளுவை குறைக்கிறதன் மூலமாக கர்ப்பப்பையை பலப்படுத்துது. அடுத்தது தேங்காய் பால், சொல்லவே வேண்டாம். உடலில் எல்லா தசைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து, நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம், பல நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருக்கோம், எல்லா செல்களுக்கும் தனியாக உயிர் உண்டு, தனியாக அந்த செல்களுக்கு மனம் உண்டு. அந்த செல்களுக்கு அந்த உயிரையும் மனதையும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் தேங்காய் பாலுக்கு உண்டு. அந்த தேங்காய் பால் கர்ப்பப்பையை தனி ஒரு உயிராக நினைத்து அதை பக்குவப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தேங்காய் பாலுக்கு உண்டு. அதனால் மிகச்சிறந்த ஒரு கலவையை தான் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க. நிச்சயமாக டாக்டர், கர்ப்பப்பைக்கு நல்ல புத்துணர்வு கொடுத்து பலப்படுத்தக்கூடிய அருமையான ஒரு பானத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நேர்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டு வரேன். செஞ்சுட்டு வந்துடுறோம். நேர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி பூண்டு தேங்காய் பால் பானம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பூண்டு தேங்காய் பால் பானம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பூண்டு தேங்காய் பால் பானம் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், பூண்டு, பனைவெல்லப்பாகு, தேன்.
முதல்ல வந்து தேங்காய் பாலில் பூண்டு போட்டு நல்லா நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து பொதுவாக ஒரு பால், 2வது பால், 3வது பால்னு எடுப்போம். அதில் 2வது பாலும் 3வது பாலும் எடுத்துகிட்டு தான் சமைப்போம். சமைச்சிட்டு கடைசியாக தான் 3வது பாலை ஊற்றுவோம் நம்ம. ஆனால் இப்போ நம்ம அந்த 3 பாலுமே ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம். ஒன்றா தான் நம்ம சமைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா ஸ்லோவில் தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ பூண்டு நம்ம போட போகிறோம். இப்போ இதில் பூண்டு போட்டாச்சு. பூண்டு நல்லா வேகணும். மிதமான சூடில் நம்ம தேங்காய் பால் போட்டுட்டு பூண்டு போட்டிருக்கோம். அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த பனை வெல்லப்பாகு அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா பனை வெல்லம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது கூட நம்ம தேனும் சேர்க்க போகிறோம். அதனால் தேன் ரொம்ப வேணும்னா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. பனை வெல்லம் டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேன் போட போகிறேன். தேனும் பனை வெல்லமும் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அது வந்து காயக்கூடாது. ஸோ இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். சுவையான பூண்டு தேங்காய் பால் பானம் தயாராகிடுச்சு. இதை இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூண்டு தேங்காய் பால் பானம் இப்போ தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பூண்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பனை வெல்லமும் தேனும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் ஏற்கனவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட தேனும் பனை வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 அருமையான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர், சத்யான்ற நேயர் குறும்பூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா மூக்கில் வந்து அந்த வாசம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா பிறவியிலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, இடையில தான் வந்திருக்கு. டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது சைனசைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக அந்த மூக்கில் வாசனை குறைபாடுக்கு அவங்க சொல்கிற மாதிரியான அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த பகுதியில் இருக்கும்போது மூக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்துக்கு போதுமான அந்த தகவலை கொண்டு சேர்க்கக்கூடிய பகுதியில் தடை இருக்கிறதுனால அந்த வாசனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாற்றுறதுக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, வெளியில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்குது. நம்ம இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது பொதுவாகவே சுக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. இது எல்லா சித்த மருந்து கடைகளையும் கிடைக்கும். இது தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு மூக்குலேயும் துளி மாதிரி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, துளசி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பொட்டலை மாதிரி கட்டிட்டு அடிக்கடி நுகர்ந்துட்டு இருக்கிறது ஒன்று. 2வது ஓமமும் பச்சை கற்பூரம். ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நல்ல வெள்ளையான துணியில் ஒரு பொட்டலை மாதிரி கட்டிட்டு அடிக்கடி நுகர்ந்து பார்த்துட்டே இருக்கிறது. இது ஒரு வழி. அடுத்தது புதினா இலை சாறு எடுத்து 2 மூக்குலையும் ஒரு துளி விடலாம். விட்டாலும் இந்த நிலையிலேருந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஆவி பிடிக்கிறது, மூக்கில் துளி விடுறதுன்னா அந்த சுக்கு தைலம் விடலாம், அல்லது புதினா இலைச்சாறு விடலாம், தும்பை பூச்சாறு இதெல்லாம் கிடச்சதுன்னா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி துளி மாதிரி மூக்கில் விடுறதும், அதே மாதிரி பொட்டலை மாதிரி சில விஷயங்களை கட்டி வச்சுட்டு ஓமமும் பச்சை கற்பூரமும் வச்சுட்டு அடிக்கடி நுகர்ந்து பார்க்குறதும் இந்த நிலையிலிருந்து வேகமாக வெளிவரதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் இதுலேயும் நீங்கள் அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் போய் பார்த்தாச்சுன்னா அதை முழுமையாக நீக்கிறதுக்குள்ள வழிகளை அவர் சொல்வார். அவர் நாடி பார்த்து செய்யணும். இதெல்லாம் எளிமையான மருத்துவ முறை சொல்லியிருக்கோம். இதில் தீரலைன்னா பக்கத்தில் சித்த மருத்துவரை பார்க்கலாம். ஜிம்மா டாக்டர். அடுத்த நேயர் ஆம்பூர்லேருந்து கவிதான்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிறுதானிய கஞ்சி இல்லைன்னா அடை இதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லா சிறுதானியங்களையும் சேர்த்து செய்யலாமா? ஏன்னா ஒரு சில சிறுதானியங்களோட ஒரு சில சிறுதானியங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. என்ன அப்படின்னாச்சுன்னா, சில பொருட்களை சேர்த்து செஞ்சாச்சுன்னா அதனுடைய பலன்கள் கூடும், சில பொருட்களை சேர்ந்து செஞ்சாச்சுன்னா அதனுடைய பலன்கள் குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. இது நல்ல கேள்வி. இது உணவுக்கும் பொருந்தும், மருந்துகளுக்கும் இதே மாதிரி பொருந்தும். 2 பொருளை ஒன்றா சேர்த்து 1+1 சேர்த்து செய்யும்போது அதே பலன் கிடைச்சது அப்படின்னாச்சுன்னா அது நல்ல
பயன்படுத்தலாம். அல்லது சில 2 பொருட்களை 1+1 சேர்த்து செய்யும்போது 3க்கு மேற்பட்ட பலன்கள் கிடைச்சதுன்னா அது சைனர்ஜிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதில் இந்த 2 பொருட்களை சேர்க்கும்போது அதனுடைய பலன்கள் குறைஞ்சாலோ அல்லது வேறு விதமான எதிர்விளைவுகள் ஏற்படுத்தினாலோ அதுக்கு வந்து ஆன்டகோனிசம்னு பேர். இந்த மாதிரியான இது உணவுக்கும் பொருந்தும். நெய்யையும் தேனையும் சம அளவு கலந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தயிரையும் கீரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இந்த தானியங்கள் எல்லாம் 9ஐயும் சேர்த்து சாப்பிட்லாமா, இதில் பிரச்சனை வரும்னு சொல்கிறது உண்மை கிடையாது. 9 விதமான தானியங்களையும் அதனுடைய அளவுப்படி நாம் சேர்த்து சாப்பிட்லாம். தனித்தனியாகவும் சாப்பிட்லாம். 2 பொருட்களை ஒன்றா சேர்த்தும் சாப்பிட்லாம். 9ஐயும் ஒன்றா கலந்தும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த 9 தானியங்களையும் ஒன்றா சேர்த்து நவதானிய தோசை, நவதானிய புட்டு, இந்த மாதிரி பல விதமான உணவுகள் நாம் செய்து சாப்பிட முடியும். இது ஒன்றில் இருக்கக்கூடிய சத்து ஒன்று ஊட்டக்கூடியதாக இருக்கும். சில விதமான நோய் நிலைகளில் இந்த கம்பு மாதிரியோ அல்லது நம்ம சாமை மாதிரி பொருட்களையோ தவிர்த்து சாப்பிட சொல்கிறோம். நாங்கள் சில விதமான நோய் நிலைகளில் மட்டும்தான். இயல்பாக சாப்பிட்றதுக்கு இந்த 9 தானியங்களையும் சேர்த்து சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. நிச்சயமா டாக்டர், நல்ல விளக்கத்தோடு நீங்கள் விரிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட விளக்கத்துக்கு நன்றி டாக்டர். நன்றி. கர்ப்பப்பையை புத்துணர்வாக்கி பலப்படுத்தக்கூடிய அருமையான பூண்டு தேங்காய் பால் பானம் நாம் இன்னைக்கு செஞ்சு பார்த்தோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க. மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.